ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பீகார் தமிழச்சி. தமிழ் நன்றி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது ரோட்ல ஜூல நம்ம ஜூல போயிட்டு இருக்கோம். நம்ம ஜூக்கு போயிட்டு இருக்கோம். வண்டியில போறதுனால கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகுது. நாங்க வந்து இங்க போயிட்டு உங்களுக்கு நாங்க வீடியோ எடுத்து போடுறோம் கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்ல இங்க பாட்டினா தமிழ் சங்கம் இருக்கு. நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோம். ஜாலியா செலிப்ரேட் பண்ண போறோம். வாங்க எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மாமா இங்க பாருங்க, ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க சார். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னோட பிளெஸிங்ஸ்ல பாக்குறவங்க எல்லாரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். என்னம்மா? என்னோட பிளெஸிங்ஸ் வேற பாக்குறவங்க 100 வருஷமும் நல்லா இருக்கணும். ஓகே. தானே இது இருக்கு ஏர்போர்ட் இதுக்கு வந்தோமே நம்ம முக ஸ்டாலின் பார்க்க வந்தோமே, அந்த ஏரியா தானே மாமா? ராஜ்பவன். ராஜ்பவன். ஓகே, இங்கேதான் ராஜ்பவன் இருக்கு. பாட்னா ராஜ்பவன். இங்கதான் வந்து என்ன சொல்றது, கேம்பெயின் நடந்துச்சு ஜூன் 2023 போல. என்ன சொல்லுவோம், பிஜேபி எப்படி இதை எடுத்து தூக்கணும்ட்டு. நாங்களாம் விஐபி, அதனால வந்து எங்களுக்கு கேட் நம்பர் 2ல கரெக்டா. இங்க பாருங்க ஜூ ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. பாட்னா கந்தான்னு சொல்லுங்க, எப்படி இருக்கு பாருங்க பாட்னா. ஆட பாவியா எங்கே போய் நிற்கிறாம. ஒரு நிமிஷம் நில்லுங்க. டே நில்லுங்கடா 2 பேரும். பாருங்க சாந்தனுடைய காஸ்டியூம், ஜெர்ஷாவுடைய இது. ஓகே, சூப்பராக இருக்குடா. இவங்களுடைய காஸ்டியூம்ஸ். டேய், என் வீட்டுக்காரர் தான் சின்ன பையன் மாதிரி இருக்காரு. आप लोग उधर चाहिए, घूमने वाला उधर चाहिए। मैडम फंक्शन चाहिए बिल्डिंग के बाद क्या हुआ जी? நல்லா இருக்கா? நல்லா இருக்கே. இது வந்து என்னுடைய தம்பி சக்தி வாங்கி கொடுத்த சாரி. இன்னைக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சுதாமா. அழகா போட்டுடலாம். நீ இன்னும் அழகா இருப்ப. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க பாப்பா. எல்லாரும் சொல்லிட்டாங்களா?
நம்மளும் போயிட்டு ஒரு ஹாய். தம்பி பேர் என்ன? ஹலோ, நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன். வச்சுக்கட்டும். அவங்க அப்பா பெரிய பேக் வாங்கி கொடுத்துருவாரு. என் பாப்பா எப்படி அடிக்கிறாங்க புரியல. அண்ணன் எழுதி வந்த விக்னேஷ் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். கேட்காமா யாராவது? விக்கி சொல்லிடுறேன். இல்லையா இவ்வளவு சவுண்ட்ல இல்ல ஸ்பீக்கர்ல இல்ல நம்ம ஸ்பீக்கர் கொண்டாந்து வேண்டாம் வேண்டாம் இல்ல கொண்டு வந்துருக்கோம். ஆபி வந்து ப்ராப்ளம் டிஸ்டர்ப் பண்ணாதா? சரவணகுமார் சார் ஐஏஎஸ் அவங்க வரவேற்பதை வழங்குகிறார். என்னுடைய அம்மா துணைவியார் என்னுடைய குழந்தைகள் வர இருக்கிறார்கள். ஸோ எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்க நம்ம வந்து இந்த ஜூ கேம்பஸ்ல இன்னைக்கு பண்ண முடிஞ்சதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த 3 பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமா குமார், சந்திரசேகர், குமாரசாமி 3 பேருமே வனத்துறை அதிகாரிகள். அவங்களுக்கு நம்ம சங்கம் சார்பிலையும் நான் நிச்சயமா அவங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். நம்மளோட சிறப்பு விருந்தினரா இன்னைக்கு வந்து நம்ம கொல்கட்டால இருந்து வந்திருக்காரு மிஸ்டர் ரவிச்சந்திரன். ஆஜித்பூர்ல நைப்பர்ல வந்து அவர் டைரக்டரா இருக்காரு. ஸோ அவரையும் நான் இன்னைக்கு நிச்சயமா ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் மாதிரி அவரை நான் வெல்கம் பண்ண விரும்புறேன். மற்றபடி பேசுறதுக்கு சங்கம் சார்பில் வந்து 2 நாளா ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷனோட நம்ம உப தலைவர் சந்திரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நான் அவரை பேசுறதுக்கு தலைவர் அவர் பேசும்போது பல உண்மைகள் சொன்னார். சில பொய்களும் அடங்கியுள்ளன. 2 நாட்கள் ப்ரிப்பரேஷன் ஒன்றும் கிடையாது. இது ஜஸ்ட் நண்பர் என்கிற முறையில் சில கூற்றுகள் கொடுத்தார், அவ்வளவுதான். இந்த தமிழ் சங்கத்தின் சார்பாக தமிழ் புத்தாண்டை கொண்டாட வந்திருக்கும் நம் தமிழ் உறவுகள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு நான் இந்த பட்னா ஊரில் 2007 முதல் நாங்கள் இருக்கிறோம். பல பட்னா தமிழ் சங்கத்தின் சார்பாக பல நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறோம். இது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பொங்கல் நிகழ்ச்சி என்பது சிக்கா இந்த அமைப்புடன் இணைந்து நாங்கள் மிக பிரபலமாக நடத்துவது உண்டு. இந்த தமிழ் சங்கத்தின் சார்பாக இந்த தமிழ் புத்தாண்டும் எப்படி எல்லா ஆண்டும் சில இடங்களில் நடத்துவது உண்டு. இந்த முறை தலைவராக பொறுப்பேற்ற பின் இடையில் சில ஆண்டுகள் தமிழ்ச்சங்கம் அந்த அளவு மிக ஆக்டிவிட்டிகள் வந்து அந்த அளவு இல்லாமல் இருந்தது. நமது நண்பர் சரவணகுமார் பதவியேற்ற பிறகு தமிழ்ச்சங்கம் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே அளவு அதைவிட மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் அவர் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு உள்ளார். அதில் ஒன்று இந்த 2 நாம் அதில் ஒன்று எடுத்துக்காட்டு நாம் இன்று குழுமியுள்ளோம். இந்த தமிழ் சங்கத்தின் சார்பாக இந்த தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவதற்கு அப்கோர்ஸ் நாங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியலை இந்த ஷார்ட் பீரியடில். இருந்தாலும் நம்மளுடைய ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட் கணேஷ்குமார் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. மேலும் கடந்த மீட்டிங்
we conducted several meetings in Tamil Sangam. கடந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இங்கே மட்டும் நடத்துவது இல்லாமல் நமது தமிழ் சொந்தங்களை இந்த பீகாரில் மற்ற இடங்களுக்கும் எடுத்து கூட்டிக் கொண்டு செல்வது விடுமுறை தினத்தை கழிப்பதற்கு என்று முடிவெடுத்துள்ளோம். அதையும் இன்னும் ஒன்று இரண்டு மாதங்களில் உங்களுக்கு என்னென்ன முடிவு எடுக்கிறோமோ உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் மூலமாக தகவல் சொல்வோம். மிக்க நன்றி நீங்கள் குடும்பத்துடன் வந்ததற்கு. மீண்டும் உங்களை வருக என்று சொல்லி என்னுடைய சிறு உரையை முடித்துக் கொள்கிறேன். Hariswan now is going to give. Appa